இவங்க தான் டாக்டர் சிவரஞ்சனி. இந்தியால ஃபேக் ஓஆர்எஸ பேன் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 8 வருஷம் போராடி அத சக்சஸ்ஃபுல்லும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எஃப்எஸ்எஸ்ஐ வந்துட்டு இந்த சுகரி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் ஓஆர்எஸ்ன்ற லேபிள் போடக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணது மட்டும் இல்லாமல் WHO ஃபார்முலேஷன்ஸை மட்டும்தான் ஓஆர்எஸ்ன்னு லேபிள் பண்ணணும்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. சந்தோஷமா இருக்க விட்டுடுவோமா நாங்கள் அப்படின்னு இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி பேனை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஆல்ரெடி 180 crore worth ஸ்டாக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் டயரியாவில் சஃபர் பண்ணிட்டு இருக்க நம்ம பசங்களோட உடம்புக்குள்ளே போக போகுது. இதில் ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, ஜஸ்டிஸ்க்கு சிம்பிளாக இருக்க வேண்டிய டெல்லி ஹை கோர்ட் லைஃப்பை விட ப்ராஃபிட் தான் முக்கியம்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றின கொஞ்சமாச்சும் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். ஒரு வேளை இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது தான் அன்யன்ன்ற ஒரு கேரக்டர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது.